ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மேரேஜ் ட்ராக் ஃபைனலாக மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மாயா அண்ட் ஜீவா இவங்களோட மேரேஜ் ட்ராக் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து எடுத்த பிக் தான் பார்த்துட்ருக்கீங்க. மாயா வந்து கௌதமோட தங்கச்சி, அதே மாதிரி இங்கே வந்து ஜீவா மதுவோட தம்பி. 2 பேருக்கும் கல்யாணம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்லி அதே மாதிரி கிராண்டாகவே நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கல்யாணம் எங்கேயாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு மது கிட்ட. இந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, மாயா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த விஷயம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளைக்கு தெரியாது, மறைச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படிங்கிறது தெரியலை. நான் ஃப்ரீக்வெண்ட்டாக சீரியல் பார்க்கல, ஒரு சில டைம் வந்து பார்க்குறது மட்டும்தான் அப்படியே ஷேர் பண்ணுறது. இதை வந்து மறைச்சி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. இதனால் அப்கமிங்கில் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியலை. அடுத்து நம்மளோட மது அண்ட் கௌதம் இவங்களோட மேரேஜ் ட்ராக் தான் வரப்போகுது. இந்த மேரேஜ் நடந்து முடிஞ்ச உடனேவே சிம்பிளாக கோவில்லையோ இல்லை மண்டபத்துலேயோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்லியிருக்காரு. அப்கமிங் இவங்களோட மேரேஜ் ட்ராக் ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு கதைக்களமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பாப்போம், வெயிட் பண்ணி. மது அண்ட் கௌதம் இவங்களோட மேரேஜ் ட்ராக் அடுத்த கட்டம். உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.